இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சூழலிலே வெற்றி பெறுவதும் வெற்றி வாய்ப்பு இழப்பதும் இயல்பானது ஒன்றுதான். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் நிகழ்ந்ததல்ல. 1991 திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, 1996 அதிமுக அல்ல, 2001 இன்றைக்கு அதிமுக ஆட்சி, 2006 திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி ஆட்சி வரும். இன்றைய தினம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்று சொன்னால் இது மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு கூட்டணி சார்பாக பார்க்கும்போது 6 இடங்கள் 53 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில வேண்டுமென்றே திட்டமிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய ஆசைக்கு அமைச்சர் ஆக ஆசைக்கு எங்களோடு நாங்கள் தலைமை அறிவிக்கப்பட்ட அதன் மூலமாக வெற்றி பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறான வழியிலே அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இது உண்மையாலுமே சட்டத்துக்கு புறமானது, நீதிக்கு புறமானது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது, அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? ஆக எங்க இயக்கத்திற்கு இப்படி வந்திருக்குது, எல்லா இயக்கத்திற்கும் சோதனை வரும். இது தவறான முன்னுதாரணம். இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருந்திருக்குது, எத்தனையோ கட்சிகள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்குது. ஆனா எந்த தலைவருமே இருந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே என்னிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட நீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர், அவர்தான் விப்ப கொறடாவை நியமிக்க முடியும். அப்படி நியமிக்கப்பட்ட கொறடா தான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று முழுமையான தகவல் கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க என்று சொன்னால் அங்கே குதிரை பேரம் நடைபெற்றுக் கொண்டுதான் பலர் தகவல் பரவுகிறது, பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் இடமளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் தான் இதற்கு நல்ல முடிவை கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அதுல ஒரு இடம் 2 இடத்துல அவர் போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். 107 ரிசைன் பண்ணிட்டார். 2 இடத்துல போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல ராஜினாமா செஞ்சிட்டாரு. 108 இருந்து 107 போயிட்டு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது.